சப்போர்ட் இன்வெஸ்டிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழன் ஜிகேல 100 வினாவிடைகள் தான் பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம ஆப்ஷன் சொல்ல மாட்டோம், ஒன்லி ஆன்சர் மட்டும்தான். நீங்க ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க, பக்கத்திலே 1 2 நம்பர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் எது சரின்னு தோணுதோ அதை நீங்க எழுதிக்கோங்க, ஆப்ஷன் மட்டும் எழுதிக்கோங்க. நான் சொல்ற ஆன்சரும் நீங்க சொல்ற ஆன்சரும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி நீங்க உங்களுக்கே மார்க் பண்ணிக்கோங்க, மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்டா ஃபைனலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 100 வினாக்களுக்கு எவ்வளவு வினாக்கள் உங்களால விடையளிக்க முடியுது அப்படிங்கறத உங்களை நீங்களே பரிசோதிச்சு பாருங்க. இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஆப்ஷன் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். எப்பவுமே 4 ஆப்ஷன் இருக்கும்போது தெரியாத கேள்விக்கு நம்ம திரும்ப திரும்ப ஆன்சர் நம்ம தப்பு தப்பா படிச்சோம் அப்படின்னா அது மனசுல பதிஞ்சிடும். அதனால நான் ஸ்ட்ரைட்டா ஆன்சர் மட்டும்தான் சொல்லுவேன். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? நமக்கு நல்லாவே தெரியும், முதல் எழுத்துக்கள் 30. அடுத்து கல் பிளஸ் தீது சேர்த்து எழுதுக. கல் பிளஸ் தீது பாத்தீங்கன்னா கற்றீது அப்படின்னு வரும். யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அக்ரோனமி சரியான தமிழ் சொல் காண்க. இதனுடைய பொருள் உளவியல். எந்த வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது? எழுவாய் வேற்றுமைன்னு அழைக்கப்படுறது முதலாம் வேற்றுமை. கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? இது நமக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விதான், ஜெயங்கொண்டார். இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை? இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி குடும்பங்கள் பார்த்தோம்னா 4. தாட்கு என்பதன் பொருள் முயற்சி. இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலன் திட்டத்தின் திட்ட இயக்குனர் யார்? அருணன் சுப்பையா. தவிர்க்க ஒனா என்பதன் இலக்கண குறிப்பு ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். சதிர் என்னும் சொல்லின் பொருள் நடனம். தாமம் என்பதன் பொருள் மாலை. தனது ஜப்பான் பயணங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர் யார்? தி. ஜானகிராமன். தலைவன் வருகைக்காக காத்திருத்தல் டேஸ் திணை ஆகும்? முல்லை திணை. அடுதிரை வையம் பாத்திய பண்பே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பிடி பசி என்பதன் இலக்கண குறிப்பு 6ஆம் வேற்றுமை தொகை. கீழ்கண்டவற்றுள் எழில் முதல்வன் இயற்றிய நூல் எது? எழில் முதல்வன் இயற்றிய நூல் புதிய உரைநடை. புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் நிலநடுக்கோட்டின் டேஸ் பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும். வடக்கு பகுதியில் வீசும் காற்றை தான் மேகி அப்படிங்கிறப்போ வடக்கு பகுதி. மேகி வடை சாப்பிட்டுக்கிட்டே மேகியும் சாப்பிட்றான். ஒரு சில விஷயத்துக்கு சின்ன சின்ன ஷார்ட்கட் சொல்லுவேன். அது மேகி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்றது வடை சாப்பிடும்போது, அதாவது மேகி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கூடவே சேர்ந்து வடையும் சாப்பிடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். அடுத்தது புயலிலே ஒரு தோணி புதினத்தின் ஆசிரியர் யார்? புயலிலே ஒரு தோணி பாத்தீங்க அப்படின்னா பா சிங்காரம். அந்த புயல் பாக்குறதுக்கு ரொம்ப சிங்காரமா இருக்கும். அப்ப பா சிங்காரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்ச்சல் என்னும் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு. பாய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தக்கையின் மீது 4 கண்கள். தக்கையின் மீது 4 கண்களையும் பாய்ச்சறாங்க. அப்ப அது பாய்ச்சல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 21. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் யார்? திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். கருணாமிர்த சாகரம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆபிரகாம் பண்டிதர். புயல் என்னும் சொல்லின் பொருள்? புயல்னா நமக்கு தெரியும், மேகம். நோன்மை என்னும் சொல்லின் பொருள்? நோன்மை அப்படின்னா வலிமை. இந்தியாவில் முதலில் அச்சேரிய மொழி எது? இது நமக்கு நல்லா தெரிஞ்சது தமிழ்.
அவர்கள் இயற்றிய நூல் எது? இங்க இருக்கிறதுலயே சுரதா அவர்கள் இயற்றிய நூல் சாவின் முத்தம். அறம், பொருள், வீடு என்ற மூன்றையும் பாடும் நூல் எது? புறநானூறு. அகநானூறு எத்தனை பாடல்களை கொண்டது? அகநானூறு பாத்தீங்க அப்படின்னா 400 பாடல்களை கொண்டது. குயிலுவ மாக்கள் என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இசை கருவிகள் வாசிப்போறதா குயிலுவ மாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, காய்நெல் அறுத்து கவளம் கொளினே மா நிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் 100 செரு ஆயினும் தமித்துப்புக்கு உணினே வாய்ப்புகுவதினும் கால் பெரிது கொடுக்கும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? இந்த பாடல் பிசிராந்தையார் தான் இயற்றினாரு. அரியா. இதன் இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து, கான்ட்ரஸ்ட் என்பதன் தமிழ் சொல் எதிர்கதை. 1934 தினமணி நாளிதழ் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் ஆசிரியராக பொறுப்பு ஏற்றவர் டி.எஸ். சொக்கலிங்கம். நான் கொஸ்டின் படிச்சோடனே உங்களால் ஆன்சர் சொல்ல முடியல அப்படின்னா ஒரு நிமிஷம் வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க 4 ஆப்ஷனையும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் சொல்ற ஆன்சரை கேளுங்க, சரிங்களா? ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும், அதனால நான் உடனே ஆன்சர் சொல்லிடுறேன். தேசிய விருதினை பெற்ற முதல் தமிழ் படம் எது? மலைக்கல்லன். பொருந்தாத இணையை காண்க. அப்ப நான் பொருந்துற இணையை மட்டும் சொல்றேன். கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி, பரிஷா, ஞானி, சென்னை கலைக்குழு, பிரளயன். இதுல பொருந்தாதது பி மட்டும்தான். ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக பயன்படுவது எது? முருங்கைக்கீரை. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறையை டேஸ் என்கிறோம். உணவு சங்கிலி. தாமிரம் டேஸ் என்ற பெயரில் இருந்து உருவாக்கப்பட்டது. தாமிரம் சிப்ரஸ் அப்படிங்கிற பெயர்ல இருந்து உருவாக்கப்பட்டது. நீர் மூலக்கூறின் அணுக்கட்டு எண் என்ன? 3. கீழ்கண்டவற்றில் பென்சிலின் சராசரி விட்டம் என்ன? 1×10⁻² மீட்டர். இரட்டை தேங்காய் அதிக அளவில் எந்த தீவில் முளைக்கிறது? செசிலிஸ். தாவர செல்லில் செல் ஜவ்விற்கு வெளியே சுற்றி கூடுதல் அடுக்குகளை கொண்டிருப்பவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? செல் சுவர் என்று. இந்தியாவில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு 1946. இந்தியாவின் திட்ட நேரம் எங்கிருந்து கணக்கிடப்படுகிறது? மிர்சாபூர். வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? அகஸ்டின், பைரமிஸ்டி, கேண்டோல். பொருள்கள் ஒன்றையொன்று விளக்குவதற்கு அல்லது ஈர்ப்பதற்கு காரணமான அடிப்படை பண்பை பெற்றிருப்பது டேஸ் எனப்படும். மின் துகள்கள் எனப்படும். சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம் மற்றும் இரும்பு போன்ற உலோகங்களுடன் வினைபுரிந்து அவற்றின் ஆக்சைடுகளை தருவது எது? ஆக்சிஜன். மெக்னீசியம் குளோரைடு மூலக்கூறில் 2 குளோரின் அணுக்கள் ஒரு மெக்னீசியம் அணுவுடன் இணைவதால் மெக்னீசியத்தின் இணைதிறன் என்ன? 2. வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் அறியப்படும் வாயு எது? உற்பத்தி வாயு. சாயங்கள், வெடிபொருட்கள், பெயிண்டுகள், செயற்கை இழைகள், மருந்துகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தயாரிக்க பயன்படுவது எது? கரித்தார். வெர்னியர் அளவுகோலின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவிற்கு இடப்புறமாக அமைந்தால்
அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எதிர் சுழிப்பிழை. 1665 வியாழன் கோளின் 12 நிலவுகளில் ஒன்றை அவதானித்து அதன் மூலம் ஒளியின் திசைவேகத்தை தோராயமாக கணக்கிட்ட டேனிய வானியலாளர் யார்? ஒலே ரோமர். மெக்னீசியத்தின் எலக்ட்ரான் வடிவமைப்பு 282 எனில் அதன் இணைத்திறன் எத்தனை? 2. ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சியின் சமன்பாட்டில் சரியானதை தேர்ந்தெடு. 6CO2 plus 6H2O gives C6H12O6 plus 6O2. விடை A. அரை முதுகு நாணிகளில் இடம்பெறும் உயிரி எது? எகான் புழுக்கள். செறிவு மிக்க டேஸ் அமிலம் செரிமானத்தில் முக்கிய பங்காற்றுகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம். நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய இதய தசைகளின் மின்சார செயல்பாடுகளை குறிப்பது எது? ECG. ஒரு சில பெரிய வால் விண்மீன்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள வால் உள்ளது? 160 மில்லியன். பாலிஸ்டரின் நெகிழி சிதைவுறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 100 முதல் 10 லட்சம் ஆண்டுகள் வரை. தடுப்பூசி இடுதல் நிகழ்வை அறிமுகப்படுத்தியவர் யார்? எட்வர்ட் ஜென்னர். இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் ஆகியவற்றினை பெறப்படும் மூலம் மற்றும் பயன்பாட்டு உரிமம் ஆகியவற்றை பொறுத்து எவ்வாறு பிரிக்கலாம்? கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள், கட்டண மற்றும் தனியுரிமை மென்பொருள். சரியான விடை A மற்றும் B. செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பில் டேஸ் உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கிறது. இரும்பு ஆக்சைடு. பொறுத்துக. உஷா விடியற்காலை தோற்றம். குழந்தைகள் பிரஜா. செல்வம் தனா. பிரஜாபதி படைப்பவர். ருத்ரன் அழிப்பவர். பொறுத்துக. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். உஷா விடியற்காலை தோற்றம். குழந்தைகள் அப்படிங்கிறது பிரஜா. செல்வம் அப்படிங்கிறது தனா. பிரஜாபதி படைப்பவர். ருத்ரன் அழிப்பவர். இதனுடைய சரியான விடை B. மகாயானம் பிரிவினர் பயன்படுத்திய மொழி எது? சமஸ்கிருதம். கீழ்கண்டவற்றுள் கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னம் எது? ஸ்தூபி. 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒருவர் பூமியில் 588 நியூட்டன் எடையுடனும் நிலவில் எவ்வளவு எடையுடன் இருப்பார்? இதன் சரியான விடை 97 நியூட்டன். நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது எது? கருநாகம். லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிப்பது எது? லாக்டோபாசிலஸ். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? பிரிகத்ரதா. குப்தர்கள் ஆட்சி காலத்தில் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மகாதண்டநாயகர். ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு எது? வோல்கா. மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்டுள்ள ஐரோப்பிய நாடு எது? ஐஸ்லாந்து, நார்வே.
விடை ஏ மற்றும் பி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. கூற்று 2. யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. கூற்று 1, 2 சரி. மஸ்கோவைட் மற்றும் பயோடைட் ஆகியன எதன் தாதுக்கள் ஆகும்? மைக்கா. மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக செயல்படுபவர் யார்? முதலமைச்சர். உயிரினங்களும் தாவரங்களும் சிதைக்கப்பட்ட பொருள்கள் படிந்து இறுகிய பின் உருவாகும் பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உயிரினங்களும் தாவரங்களும் சிதைக்கப்பட்ட பொருள்கள் படிந்து இறுகிய பின் உருவாகும் பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உயிரின படிவு பாறைகள் என்று. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1. இடம்பெயர்வு என்பது இரு புவியியல் பிரதேசங்களுக்கு இடையே நடைபெறும் ஒரு வகையான மக்கள் தொகை நகர்வாகும். கூற்று 2. ஊரகத்திலிருந்து நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்தல் விளைவு நகரமயமாக்கல் ஆகும். விடை 1, 2 சரி. மனித உயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் இயற்கையான நிகழ்வுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இயற்கை இடர்கள் என்று. பிரிட்டிஷ் புதிய வர்த்தக மையங்களை இந்தியாவில் எங்கு உருவாக்கியது? கல்கத்தா, பம்பாய், மதராஸ். இவை அனைத்திலும். 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசிய மன்னரின் சகோதரியை திருமணம் செய்து கொண்டதற்கு எந்த பகுதியை 1661 சீதனமாக பெற்றார்? பம்பாய். புவிப்படங்களை கற்றறிதல் மற்றும் புவிப்பட உருவாக்க நுணுக்கங்கள் பற்றி விளக்கும் பாடப்பிரிவு டேஸ் எனப்படும். புவிப்படங்களை கற்றறிதல் மற்றும் புவிப்பட உருவாக்க நுணுக்கங்கள் பற்றி விளக்கும் பாடப்பிரிவு புவிப்படவியல் என அழைக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஹோமோ ஹெபிலிஸ் என்ற இனம்தான் முதலில் கருவிகள் செய்த மனித மூதாதையர் இனமாகும். 2.6 மில்லியன். கீழ்கண்டவர்களுள் கடைசி தீர்த்தங்கரர் யார்? மகாவீரர். புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? இது தவறானது உலோகங்கள். அப்ப சரியானது மற்ற 3. பைசாண்டிய பேரரசர்களின் மொழி எது? கிரேக்கம். பொறுத்துக. டச்சுக்காரர்கள். நாகப்பட்டினம். நாகத்தை டச் பண்ணவே கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலேயர்கள். மெட்ராஸ். பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி. டேனியர்கள் தரங்கம்பாடி. டச் பண்ணக்கூடாது யாரு? நாகப்பட்டினத்துக்காரங்க. ஆங்கிலேயர்கள்னா மெட்ராஸ். பிரெஞ்சுக்காரர்கள் நமக்கு தெரியும் பாண்டிச்சேரி. பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி. டேனியர்கள் தரங்கம்பாடி. சரியான விடை ஏ. டேஸ் கண்டுபிடிப்பு நவீன மயமாதலை வேகப்படுத்தியது? அச்சு இயந்திர கண்டுபிடிப்பு. அடிப்படை உரிமைகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 1. மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ள உரிமைகளும் அடிப்படை உரிமைகளில் அடங்கும். அடிப்படை உரிமைகள் நமது நாட்டின் அரசமைப்பு சட்டத்தின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன. அரசமைப்பில் காணப்படும் குடிமக்களின் ஆதார உரிமைகள் அடிப்படை உரிமைகளாகும். இவை பன்னாட்டு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவை. இதுல சரியானது எல்லாமே தான். தவறானதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க தவறானதான் கேட்டிருக்காங்க. 4 மட்டும் தவறு. இவ பன்னாட்டு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவைங்கிறது தவறு. மற்ற 3மே சரி. இந்தியாவில் ஆண்டு சராசரி மழை அளவு 118 சென்டிமீட்டர். அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு எது? அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அடிப்படை கடமைகள் முன்னாள் சோவியத் ரஷ்யா.
மாநிலங்களவை உறுப்பினராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்? 30 வயது. தமிழக சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? 235. தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். பொறுத்துக. கிழக்கு தொடர்ச்சி மலையிலுள்ள சிகரங்கள். உயரம் மீட்டர்ல சொல்லியிருக்காங்க. பழமலை 1500, உருகமலை 1486, குட்டிராயன் 1395, முகநூர் 1279. சரியான விடை 1, 2, 3, 4. முல்லை பெரியாறு அணை ஆங்கிலேயர்கள் நிர்வாகத்தால் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1895. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு எவ்வளவு நிதியுதவி வழங்கப்படுகிறது? 12,000. கீழ்கண்டவற்றுள் வெளிநாட்டு கணக்கு வரி இணக்கச் சட்டம் எது? FATCA. 1861 ஆண்டு 2573 கிலோமீட்டர் எந்த ஆண்டு 55,773 கிலோமீட்டர்களாக அதிகரித்தது? 1914.